வண்டியை ஃபுல்லாக முறுக்கி இருக்கிற பெட்ரோலை காலி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நிலமை என்னென்னா சுத்தமாக வந்து பெட்ரோல் இல்லை, வண்டி மூவே ஆக மாட்டேது. டைம் பார்த்தோன்னா மணி இப்போ 3:30 தான் ஆகுது. ஹைகோர்ட் கிட்ட இருக்கும். இங்கே எந்த ஒரு பெட்ரோல் பங்குமே இல்லை. மார்னிங் 6க்கு தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ இங்கே எதுவுமே வந்து 24 hours பம்பே கிடையாது. மவுண்ட் ரோடு வர போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடைப்பயணம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டராவது நாங்கள் நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது பாரத் பங்க்கு. தெரியல, அதுவும் ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பாவங்க அவனும் போகிற வர எல்லார் கையிலையும் லிஃப்ட்டு கேட்டான். லிஃப்ட்டு கொடுங்க லிஃப்ட்டு கொடுங்கன்ட்டு ஒருத்தர் நிற்கலை. இதை வந்து பயம்னு எடுத்துக்கிறதா இல்லை ஹெல்பிங் நேச்சரே இல்லைன்னு சொல்கிறதா ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணால் கூட, ஒருத்தரை கூட்டு போனால் கூட நம்ம சர்ன்னு போயிட்டு ஒரு பாட்டில்லையோ இதுலேயோ வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லைன்னா டோ பண்ண முடிஞ்சால் டோ பண்ணிகிட்டே கூட கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஒருத்தர் நிற்கலை இப்போ வர. ஆமாம், அவனே 4-5 பேர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு ரொம்ப விரக்தியில் நடந்து போயிட்டுருக்கான். பொதுவாகவே நீங்கள் எங்கேயா போகும்போது யாராவது லிஃப்ட்டு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் முடிஞ்சால் கொடுங்க. அது எந்த வழி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி பார்ப்போம். இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போகிறோம். இப்போ சென்ட்ரல் வந்துட்டோம் நடந்து. அப்படியே இன்னும் எத்தனை கிலோமீட்ரு பங்க்கு? 2 கிலோமீட்டர். ஆனால் எங்கள் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் என்ன இருக்கா? 2 கிலோமீட்டர் வருமா? இன்னும் 2 கிலோமீட்டரா? 1, 2, 3, 4, 5வது சிக்னல் இருக்கும். 5வது சிக்னல். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. திரும்ப பெட்ரோல் இல்லாத வண்டியில் ஏறுன்னு சொல்லி ஏறிஞ்சிருக்காப்புல. ஸ்லோப்பில் அப்படியே போயிடும். அது ஏதோ ஒரு நட்பாசை போல் தள்ளிட்டு இருக்காப்புல. வண்டி பார்த்தா நகர மாட்டேங்குது. தள்ளி விட்டு வெயிட்டுக்கே போகாது. பிரவீன், உங்களை உட்கார வச்சு தள்ளுறதுக்கு தான் அந்த சீனா. இப்படி தள்ளலாம் எப்படிங்க விளங்கும்? இன்னும் 2 கிலோமீட்டருக்கு தள்ளணும். பிரவீன் வந்துட்டு ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. தள்ளு 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 தள்ளு. இந்த சென்னையோ இல்லை உங்கள் ஊரோ எந்த ஊரோ வண்டி நின்று போச்சுன்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது முகத்தை பார்த்தாலே தெரியும். எங்கள் 2 பேரோட முகத்தை பார்த்தா அப்பா மாரி தெரியும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க. வீணாக ஒம்பல் போக மாட்டேங்கிறீங்க. அதையும் ஒரு ப்ரிகாஷனாக சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு குதிரை ஃப்ரெண்ட் இருக்கார். படிச்சிட போகுது இவரம். ஃப்ரெண்ட் ஆகிட்டாரா? ஆமாம், ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. வேட்டைக்காரங்களை விஜய் மாதிரி எடுத்துகிட்டு போவோமா? சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அழகாக இருக்குல்ல ஒயிட் ஹார்ஸ். கில்லக்கூடாதுடா, பிடிக்காது. யாரை கேட்டாலும் இன்னும் 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பங்கு எங்கே தாயா இருக்குது? எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, வாக்கிங் போடா தொப்பையை குறடான்னு. கடைசியில் இப்படி ஒரு வாக்கிங் போவேன்ட்டு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஒரு வழியாக நம்ம கண்ணுக்கு பெட்ரோல் பங்க் தெரிஞ்சிருச்சு. வெற்றி ரோட்டில் நிறைய வண்டிலாம் போயிட்டு இருக்கு. வெற்றின்னு கீழே போட்டேன். பங்கு மூடி இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை ஆள் இருக்காங்க, அதனால தான். லாக் பண்ணுறேன். சென்னையில் 2 புள்ளத்தில் பேசுகிறோம். அள்ளினே இங்கேருந்து பாரிஸ்லேருந்து தள்ளின்னு வரும். ஒரு பங்குமே இல்லை. அதை முடிச்சாங்களா? வராது, அதனால ஆமாம் ஒன்று மட்டும்தான். அதனால் இங்கேருந்து போட்டு தான் போனோம்லாம். வழி பெட்ரோல் மேடம் 1000 போகும், டீசல் 4000 போகும். அதெல்லாம் சேலம் வரும். ஒரு வரணும். இன்னைக்கு வந்தால் நாளைக்கு வர, நாளைக்கு வரும். 2 நாள் 10,000 இறங்கும். 10,000 திருப்பி மறுநாள் ரோடு இறங்கும்.
அதில் போய் 3000 தான் நிற்கும். அது 3000 மறுநாள் வராது. அது 3000 4 மணி 3 மணிலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா பிரவீன் பெட்ரோல் போட்டாச்சு, நீங்கள் ஓடிட்டே போகலாம் சரிங்களா. உடனே ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஜேர்னி ஸ்டார்ட். வேர்த்துருச்சு இவரம், இந்த குளிர்லேயும் வேர்க்குது. 4:30 ஆகுதுங்க டைமு. அடுத்து எங்கே பிரவீன் டார்கெட்டு? நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டு தான். குறிப்பாக இங்கே குறிப்பிட வேண்டியது என்னென்னா ஆஃபீஸுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது, மெரினாக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் பெட்ரோல் போட்டது 80 ரூபாய்க்கு தான். ஆதலால் காதல் செய்வீர், காதல் செய்வீர். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்படி நடக்க விட்டாலே விட்டோம்ல, அதான் மண்டை கோளாறாகி அதாவது இப்போ நான் வந்து மெரினா கடற்கரையில் இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்கு. இது வந்து நம்ம லாஸ்ட் vlogலேயே பார்த்துருந்தோம். இந்த இடம் வந்து லாக் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம அதிகம் போக முடியாது. மெயின் ரோடு வழியாக பட்டினப்பாக்கம் பீச் போய்க்கலாம். மெரினா பீச் நடுராத்திரி, ஐயோ நடுராத்திரி இல்லைங்க, விடிஞ்சிருச்சு. மெரினா பீச் விடிய காலையில் 5 மணிக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா கத்தாழை கடை போடுறோம். இது என்ன ஒரு 12-15 நிமிஷம். அதான் மார்னிங் வாக்கிங்கு ஜாயின் பண்ணுவாங்க அவங்க. 500 இல்லை 1000 அது போகிறது போதும். ஆக்சுவலாக வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு, அப்படியே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதேமாரி நான் உள்ளே வந்துட்டோம். ஆனால் க்ளீனிங் ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கு. ஏன்னா நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் இல்லையா, அந்த டைமில் இங்கே ஃபுல்லாக க்ளீனிங்லாம் முடிஞ்சிட்ருக்கு. சுத்தமாக யாருமே இல்லை. ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நைட்ல ஒரு வண்டி கூட ஓடாது. இப்போ ஃபுல்லா நைட்டு தான் வேலை செய்யறாங்க, எல்லா இடமும் நைட்டு தான் வேலை செய்யறாங்க. ஆமா, பாதிக்கு பாதி நைட்ல தான் வேலை செய்யறாங்க. பகல்ல மட்டும் வேலை செஞ்சா யாரும் கட்ட முடியாது. மணியெல்லாம் கணக்கு கிடையாதுங்க, எங்க மணி கணக்கு. சில டைம்ல லோடு 2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு லோடு ஆனதே 2 மணிக்கு தான் ஆச்சு. 8 மணிக்கு வண்டி போட்டா 2 மணிக்கு லோடு ஆகுது. 2 மணிக்கு லோடு ஆகி அப்படியே சப்ளைக்கு வந்துடுறான். இன்னும் காலைல போய் எம்டி இறக்கா 9 ஆகிடான். 8 மணிக்கு வண்டி போட்டு 9 மணி ஆகுது. என்ன பண்றது? அதான் அப்படிதான் ஆகுது. 4 மணிக்கு எழுதுவோம். 4 மணிக்கு முடிச்சு லைட் பண்ணி 8:30 4 மணிக்கு 4 மணிக்கு வந்துடும். ஆஃபீஸ் வந்து பார்த்தா 8:30 மணிக்குள்ள முடிச்சு அதிகம் முடிச்சுப்பான். 10 விட சமீபம் கிளம்ப வேண்டியதான், வேலை முடியாது. ஒரு 6 மணி நேரம் வேலை இருக்கும். அப்புறம் வாங்கி சமீபம் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும்? கட்டுப்படியாவது பண்ணி தான் நான் பழப்பாச்சு. 5 வருஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ், 2வது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3வது இன்கம், 3 இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபை தான். பட் மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் வருஷத்துக்கு ஒரு 10 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வீடு அது 2 நாள் பேப்பர் எடுக்கல, பேப்பர் வர முடியல, எடுக்க முடியல. வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், வீடு வெளியே தண்ணியாக பேப்பர் எடுக்க முடியல. அது 2 நாள். தேங்க்ஸ். நம்ம வந்து இப்போ வெஸ்மா ரயில்வே பாலத்துக்கு கீழே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேங்கி இருக்கு லைட்டாக. அதுவும் வந்து அது வெறும் தண்ணி இல்லை, ட்ரைனேஜ் ஃபுல்லாக. விக்ஜாம் புயலால் வந்த தண்ணியோட இதுவா இல்லை வேற ஏதாவது லீக்கேஜ் ஆகிறதா எதனா எப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட ஆனால் 2 வாரம் ஆகுது புயல் வந்து போய். அப்படியும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே சென்னையை நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டோம். பல பேரோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம வந்து கேதர் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை
நான் தூங்க போகிறேன் இப்போ. தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.